ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை, பொதுக்காலம், 2ஆம் வாரம். புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலோமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இருத்தல் இன்பம் பயக்கும். தமிழ் மரபாலும் சரி, திருச்சபை மரபாலும் சரி, இருத்தலின் வழியாகத்தான் இன்பம் பெற்றிருக்கின்றார்கள். ஓர் இளைஞன் குறிப்பிட்ட குருவை நாடி அவரோடு இருக்கின்ற போதுதான் வாழ்க்கையின் தத்துவத்தை பெற்றுக்கொள்கிறான். குரு அவனுடைய இருத்தலின் தன்மையை வைத்து தான் அவனை உருவாக்குகின்றார். கிரேக்க மரபிலும் இதே முறைதான் கடைபிடிக்கப்படுகின்றது. சாக்ரட்டீஸ், அரிஸ்டாட்டில், பிளேட்டோ போன்ற கிரேக்க அறிஞர்களை நாடியிருந்து தான் வாழ்வின் சுவையை அறிந்து கொள்கின்றனர். உலக பாரம்பரியங்களில் பயிற்சி பெறும் வாலிபர்கள் இவ்வாறு அறிவு நிறைந்த பெரியவர்களோடு இருந்து தான் அறிவு தெளிவு பெறுகின்றார்கள். அதனால்தான் கிராமப்புறங்களில் இந்த திண்ணை அமைப்பு இன்னும் இருக்கிறது. பொழுதுபோக்கிற்காக சிறுவர்கள் அந்த திண்ணையில் இருந்துதான் பெரியவர்களிடம் நாகரீகம் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு ஒரு சிலரை விரும்பி தம்மிடம் இருக்க அழைக்கின்றார். எதற்காக இந்த 12 மட்டும் தேர்வு செய்கின்றார் என்றால், கடவுள் அகில உலகையும் படைத்துவிட்டு இறுதியில் தம் மக்களாக தேர்ந்து கொண்டதை 12 கோத்திரங்கள் அடங்கிய அந்த இஸ்ராயேல் இனத்தை தான். இஸ்ராயேல் கடவுளின் அன்புக்கு ஏற்றவாறு உருவாக்கிய புதிய படைப்பு. அதுபோலவே இயேசுவும் புதிய இனத்தை படைத்து தமக்கே உரியவர்களாக அவர்களை உருவாக்க விரும்பினார். ஆகவே 12 என்ற எண் இயேசு உருவாக்க விரும்பிய திருச்சபையின் ஓர் அடையாளம். அவர்கள் எத்தகைய பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுக்கின்றார். அவர்கள் இயேசுவோடு இருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள். நான் யாரோடு இருக்க விரும்புகிறேன்? நாம் திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அப்படியென்றால் யாரோடு இருக்க வேண்டும்? எதோடு இருக்கின்றோம்? பெரும்பாலும் தொலைக்காட்சி, அலைபேசி, சூதாட்டத்தோடுதான் இருக்கின்றோம். இயேசுவோடு இருப்போம். வாழ்வில் இன்பம் பயக்கும். இனிதே பயணம் தொடரட்டும். ஜெபங்களும் வாழ்த்துக்களும். ஆமேன்.